Hi everyone, as I'm waiting for Anand to finish a call before we get into our next video, I wanted to quickly talk about Tata Motors. A lot of you are very confused about what happened with Tata Motors today, so I thought I'll quickly clarify this. Let's talk about what first happened. Last year, Tata Motors decided to split the company into two. One, வந்து தமிழே பேசதான் சொல்லியிருந்தீங்க, நான் தமிழை வந்து தமிழுக்கு பிவட் போயிட்டேன், கோவப்படாது. ரெண்டு கம்பெனியாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சொத்தை, சரிங்களா? அண்ணன் தம்பி பிடிச்சிட்டாங்க. ஒன்று வந்து கார் கம்பெனி, இன்னொன்று வந்து ட்ரக் கம்பெனி. பெரியது வந்து போன வருஷம் சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் பண்ணுவோம். பெரிய கம்பெனி, ரொம்ப வயசான கம்பெனி, பண்ணது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படிலாம் சொல்லி மெதுவாக ஓடி வந்து கடைசியில் என்ன சொன்னாங்க, 1ஆம் தேதி அக்டோபர்லேருந்து நாங்கள் ரெண்டு கம்பெனி ஆகிடுவோம், 14th அக்டோபரில் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா? எல்லாமே சந்தோஷப்பட்டோம். சரியா? யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா 14ஆம் தேதி முன்னாடி டாடா மோட்டர் ஷேர் வாங்கினீங்கன்னா ரெண்டு கம்பெனிக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாக போகும்போது ரெண்டு கம்பெனியும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு ஷேருக்கு வரும் உங்களுக்கு. நாங்களும் அதெல்லாம் சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக இருந்தோம். வந்தது 14ஆம் தேதி. 14ஆம் தேதி வரதுக்கு முன்னாடி நியூஸ் ஒரு குழப்பமான நியூஸ் வெளில வந்தது. இது என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் என்ற பெயரை யாருக்கு போகும்? அண்ணன் வச்சுக்கலாமா, என்ன தம்பிக்கு போகுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஸோ எல்லாம் பேசிட்டு டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரிஜினலாக நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது அண்ணன் தான் இருந்தது, நாங்கள் ட்ரக்கு தான் வச்சுருந்தோம், நாங்கள் ட்ரக்கு கம்பெனி, லோகோமோட்டிவ் ட்ரக்கு கம்பெனியாக இருந்தோம். சரி, ஓகே, அந்த கம்பெனிக்கு இந்த பேர் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மார்க்கெட்டில் என்ன ஆச்சுன்னா, ட்ரக்கு கம்பெனி தான் ரெண்டாக பிரியும் போது அப்புறமா வந்து லிஸ்டாக போடுது. நவம்பர் டேட்டில் தான் அது லிஸ்டாக போடுது. ஸோ அந்த கம்பெனி இப்போதைக்கு வெளில வந்துடும். அப்படி வெளில வரும்போது டாடா மோட்டார்ஸ் என்ற பேரில் வெறும் பேசஞ்சர் வெஹிக்கிள் இப்போதைக்கு இருக்கு. அந்த கம்பெனி இப்போ வெளில போயிடுத்து. இந்த இருக்க தட்டில் வந்து டாடா மோட்டார்ஸ் பழைய தட்டில் வெறும் இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனி இருக்கு. அதான் இன்னைக்கு வந்து நீங்கள் விலையை பார்க்குறீங்க 35% கம்மியானது. அதோட வேல்யூ மார்க்கெட் சொல்றது வந்து கார் கம்பெனி வந்து 35% கம்மியாக இருக்கு. ஆனால் ட்ரக்கோட வேல்யூ வந்து ஒரு 35% தான், சரிங்களா? அதான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு டாடா மோட்டார்ஸ் கார். அந்த புது கம்பெனி லிஸ்ட் ஆகும்போது என்ன போடுனா, புது கம்பெனியும் பேசஞ்சர் வெஹிக்கிளும் ரெண்டும் புது பேரா வரும். இது வந்து டாடா மோட்டார்ஸ் இப்போ இருக்க பேர் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளா போயிடும். டாடா மோட்டார்ஸ் ட்ரக்கு வந்து பழைய பேரை எடுத்துக்கணும், சரிங்களா? அதான் அந்த குழப்பம். ஏன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா, நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, ட்ரக்கு கம்பெனினாலே பழைய பேர் இருக்க போறது. அப்பனா இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் என்ற பேர்ல விற்க கம்பெனி வந்து ட்ரக்கு கம்பெனி, நீங்க வாங்குறது வந்து ட்ரக்கு கம்பெனி, இந்த விலைக்கு விற்கிறாங்களா அப்படின்னு தோன்றது. அது உண்மை இல்லை. அதான் கன்ஃபியூஷன், சரிங்களா? ஸோ இந்த கன்ஃபியூஷன் அப்போ சார்ட் அவுட் பண்ணிட்டேன் நம்புறேன். நம்ம கன்ஃபியூஷன் என்ன பண்ணுறதுனா கீழே கமெண்ட் அடிங்க. நாளைக்கு திருப்பி வந்து நானும் சாதுவும், இன்னைக்கு ரவி யாரு பின்னாடி உட்காந்துருக்காரு. அங்கே வந்து சாஸ்வத் இன்னொன்று பையன் இருக்கான், இன்டர் காமிரா சாஸ்வத்தில் நம்ம பழைய அந்த சாஸ்வத் சொல்லுவோம். அதான் சாஸ்வத் ஹை சொல்லு. சரிங்களா? அந்த சாஸ்வத் வந்து திருப்பி நாங்கள் வந்து திருப்பி டவுட் கிளாரிஃபை பண்ணுறோம். as far as LG is concerned, புக் ப்ராஃபிட் 50% ப்ராஃபிட் இருக்கீங்க, புக் பண்ணுங்க. டாடா கேபிட்டல்ஸ் அப்பயே சொன்னேன், அதில் ப்ராஃபிட் வராது, அவசரப்படாதீங்கன்னு. நிறைய பேர் வந்து புதுவும் வந்துட்டீங்க. டாடா டெக்னாலஜிஸ் மாரி வரணும்னு நினச்சிட்டு ரொம்ப சோகமாக இருக்கீங்க. நல்ல கம்பெனி, லாங் டர்மாக அச்சீவ் பண்ணீங்கன்னா நல்ல கம்பெனி தான். ஸோ எனக்கு அலாட் ஆச்சுன்னா நான் வச்சுப்பேன் டெஃபினட்டாக. நான் அவசரப்பட்டு வைக்க மாட்டேன் டாடா கேபிட்டல். யாரெல்லாம் இந்த எல்ஜியில் ஊற்றினீங்களோ தேவையில்லாமல் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டில் விற்றுடுங்க, எக்ஸிட் ஆகிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சாது வந்து ரொம்ப துக்கப்படுறது. அதாவது கோல்டு பற்றி நிறைய பேசியாச்சு, திருப்பி கோல்டு பற்றி பேசுறது கொண்டு இல்லை. சில்வர் பற்றி இன்ஸ்டாகிராமில் போட்டேன், அது தமிழில் திரும்பி வாசிக்கணும்னா சொல்லுங்கள். ஷார்ட் ஸ்குவீஸ்னால் தமிழில் என்னென்னு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? பாய்.